வெள்ள பாதிப்புக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கடலூர் மாவட்டத்தை பேரிடர் பாதிப்பு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அதேபோல் கடலூர் மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லி அங்கே இருக்க மக்களும் அரசியல் கட்சி தலைவரும் வலியுறுத்திட்டு வர்றாங்க. அந்த மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குது? நீங்கள் உங்களுடைய விஷயம் அந்த மாவட்டத்தை பற்றி என்ன? ஒன்று சுனாமி அதனால் பாதிக்கப்பட்ட மாவட்டம், 2 தானே புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டம். தொடர்ந்து இப்பொழுது தமிழகத்திலே பெய்த மழையிலே அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் கடலூர் மாவட்டங்களில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகள். எனவே இப்படி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற நிலையை அந்த மாவட்ட மக்கள் கோரிக்கையாக வைக்கிறார்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் தமிழக அரசு இந்த வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு 500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி போதுமான அளவு உள்ளதா? அதே போல் மத்திய அரசு எவ்வளவு நிதியை ஒதுக்கணுங்கிற மாதிரி உங்களோட வலியுறுத்தீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 500 கோடியை தமிழக முதல்வர் ஒதுக்கியிருப்பது என்பது முதல் தவணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. 2வது தவணையாக மீண்டும் பல கோடி ரூபாயை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு இடைக்கால நிவாரண நிதியை அறிவித்திருக்க வேண்டும்.